ஐயா, மேஷ ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் வேலை நிமித்தமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தின் பொருட்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும், தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின், குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக 95 விழுக்காடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு தங்கமயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைது.